உலகத்தை படைச்சேரவன் ஊரறிவா புல் மரம் செடி கொடி ஈரறிவா சங்கு சிற்பி மூவறிவா கரையான் எறும்பு ஈசலட்டை நான்கறிவா தும்பி வண்டு ஐந்தறிவா ஆடு மாடு மற்றும் ஆறறிவா மனிதனை படைச்சான். எல்லா ஜீவராசியோடையும் மனிதனுக்கு தான் சுயமாக சிந்திக்கிற உறவுகளை வகுக்கிற உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற பேசுகிற தன்மையை தந்தான். வனத்தில் வாழ்ந்து வந்த மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்து நாகரிகமாக வாழத் தொடங்கினான். அதில் தனக்குன்னு ஒரு துணை, அவரவருக்கு ஏற்ற மாதிரி உத்தியோகம், வீடு, குழந்தை, அந்த குழந்தைக்கு கல்வி, அதற்கு ஒரு பள்ளிக்கூடம், பாடத்திட்டம், ஆசிரியர், கூட படிக்கிற நண்பர்கள், அதில் பகையின் வெறி கொண்ட ஜாதி மதன ஆணவத்தில் விளைகின்ற பகைவர்கள். இதுவே ஒரு போர்க்களம். அதில் இதயத்துக்குள் தனி ஒரு போர்க்களம். ஒரு பொண்ணோட ஒருதலை காதலில் இருந்து அந்த காதல் அவளிடம் சொல்ல அவள் இல்லை இது ஒத்து வராதுன்னு சொல்ல அதில் மனசு வெந்து கையில் சரக்கு அப்புறம் போக அது அப்படியே வளர்ந்து போதைக்கு ஆளாகி வீட்டில் இருந்து அழுத்தம், உத்தியோகத்துக்கு செல்லணும்னு அழுத்தம், அதற்காக நேர்காணலுக்கு அலைஞ்சு அதில் தேர்வாகி வேலையில் முதலாளியோட ஒரு நடிப்பு, வீட்டில் பெற்றோர்களிடம் ஒரு நடிப்பு, நண்பர்களோட ஒரு நடிப்பு, உறவினர்களோட ஒரு நடிப்பு, இப்படியே நடித்து முகத்தை கண்ணாடியில் பார்த்து என்னடா வாழ்க்கைன்னு தன்னையே கேள்வி கேட்க இந்த உலகத்தை படைச்சேரவன் ஓரறிவா புல் மரம் செடி கொடி ஈரறிவா சங்கு சிரிப்பு மூவறிவா கரையான் எறும்பு ஈசுடட்டை நான்கறிவா தும்பி வண்டு ஐந்தறிவா ஆடு மாடு மற்றும் ஆறறிவா மனிதனை படைச்சான். எல்லா ஜீவராசியோட மனிதனுக்கு தான் சுயமாக சிந்திக்கிற உறவுகளை வகுக்கிற உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற பேசுகிற தன்மையை தந்தான். வனத்தில் வாழ்ந்து வந்த மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்து நாகரிகமாக வாழ தொடங்கணும். அதில் தனக்குன்னு ஒருத்தனும் அவரவருக்கு ஏற்ற மாதிரி உத்தியோகம், வீடு, குழந்தை, அந்த குழந்தைக்கு கல்வி, அதற்கு ஒரு பள்ளிக்கூடம், பாடத்திட்டம், ஆசிரியர், கூட படிக்கிற நண்பர்கள், அதில் பகையின் வெறி கொண்ட ஜாதி மதன ஆணவத்தில் அடைகின்ற பகைவர்கள். இதுவே ஒரு போர்க்குளம். அதில் இதயத்தில் தனி ஒரு போர்க்குளம். ஒரு பொண்ணோட ஒருதலை காதல் இருந்து அந்த காதலோட சொல்ல அவை இல்லை இது ஒத்து வராதுன்னு சொல்ல அதில் மனசு வெந்து கையில் சரக்கு அப்புறம் போக அது அப்படியே வளர்ந்து போதைக்கு ஆளாகி வீட்டில் இருந்து அழுத்தம், உதயத்துக்கு செல்லணும்னு அழுத்தம், அதற்காக நேர்காணலுக்கு அலைஞ்சு அதில் தேர்வாகி வேலையில் முதலாளியோட நடிப்பு, வீட்டில் பெற்றோர்களோட நடிப்பு, நண்பர்களோட நடிப்பு, உறவினர்களோட நடிப்பு, இப்படியே நடித்து முகத்தை கடையில் பார்த்து என்னடா வாழ்க்கைன்னு தன்னையே கேட்க உம்மால இதுதான் வாழ்க்கையா? உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் செய்யட செய்யட செய்யடா நீ ஜல்சா செய்யட செய்யட செய்யடா. உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் செய்யட செய்யட செய்யடா நீ ஜல்சா செய்யட செய்யட செய்யடா. செய்யடா 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 ஓ செய்யட செய்யட செய்யடா. கொடுக்கிற தெய்வம் வலுவில் வந்து கொடுக்கிற தெய்வம் வலுவில் வந்து கூற